Realme அவங்களுடைய 10 Pro அப்புறம் 10 Pro Plus அப்படின்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய அன்பாக்சிங் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. பட் அதில் பேசாத சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த 10 Pro Plus பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 Pro Plus உடைய ஒரு அப்கிரேட், பேர் படி இது ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள மெயின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனது 25,000 அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸில் தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ 25,000க்கு ஒரு கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன், ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த கர்வ் டிஸ்பிளே கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஃபோன் வந்து மொத்தமாக ஒரு பிளாஸ்டிக் பில்டில் பண்ண ஒரு ஃபோன். பழைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே கிளாஸ்க்கும் பிளாஸ்டிக்கும் கம்பேர் பண்ணோம்னா பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு ப்ரீமியம் ஃபீலை கொடுக்காது. ஆனால் அந்த கர்வ் டிஸ்பிளே உங்களுக்கு அந்த ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதை தாண்டி அது மட்டும் தான் அந்த கர்வ் டிஸ்பிளே கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கர்வ் டிஸ்பிளேலையும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த கர்வ் டிஸ்பிளே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே உடையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ ஒரு நார்மல் டிஸ்பிளே இருக்க ஃபோனில் கேஸ் போட்டோம் அப்படின்னா மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி சில கேஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த கர்வ் டிஸ்பிளே அப்படின்றப்ப சைட்லேயும் டிஸ்பிளே உங்களுக்கு கர்வ்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படின்றப்ப உங்கள் ஃபோன் கீழே உழுது, இன்கேஸ் சைட்லையும் டிஸ்பிளே இருக்கிற காரணத்தினால சைடில் எதுவும் அடிபட்டுச்சு அப்படின்னாலும் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கம்பேரிங் டு நார்மல் டிஸ்பிளேஸ். ஓகேவா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சைட்லையும் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே மிஸ்டச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த நெகட்டிவ்ஸும் இருக்குது. இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? கேமராஸில் பார்த்தீங்கன்னா பழைய 9 Pro Plusல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP ஒரு சோனி சென்சார், சூப்பரான ஒரு சோனி சென்சார் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஓஎஸோட கொடுத்துருந்தாங்க. அதோட அப்கிரேடாக வந்திருக்க இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கிடையாது. ப்ளஸ் 108 MP சென்சார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. மெகா பிக்சல் அதிகமாக இருக்கிறனால நல்ல ஃபோட்டோ கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அப்படி கிடையாது. பழைய சென்சார் வந்து ஒரு சூப்பரான சென்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதில் சாம்சங் உடைய ஒரு மிட் ரேஞ்ச் 108 MP சென்சாராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போயும் உங்களுக்கு அந்த பழைய ஃபோன் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ப்ளஸ் ரெண்டாவது கேமராவாக உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் 8 MP கொடுத்துருக்காங்க. என்னைய கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் அப்கிரேட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா பழைய ஃபோனில் உள்ள ஃபீச்சர்ஸ் அப்படியே இருந்துட்டு அதுக்கு மேலேயே சில அப்கிரேட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஒரு அப்கிரேடாக சொல்லிக்கலாம் உண்மையிலேயே. ஆனால் அதில் உள்ள நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு இவங்க ஒரு ஃபோனை கொடுத்து இது அதோட அப்கிரேட் அப்படின்னு சொன்னாலும் அது அப்கிரேட்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நல்லா இருந்த கிளாஸ் பேக்கை தூக்கிட்டாங்க, பிளாஸ்டிக் கொண்டு விட்டாங்க ஃபுல்லாக. ஒரு சூப்பரான ஓஎஸ் 50 MP கேமராவை தூக்கிட்டு மிட்ரேஞ்சுக்குரிய ஒரு 108 MP சென்சாரை கொடுத்துருங்க. தென் அடுத்து ஹெட்ஃபோன் ஜாக் பழைய ஃபோனில் உண்டு, ஆனால் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கே கிடையாது. ஏன்னா மிட்ரேஞ்ச் ஃபோனில் இதுக்கடா ஹெட்ஃபோன் ஜாக்கை தூங்குறீங்க, ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு தான் ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்கிட்டீங்க, இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா கதை அடிப்பீங்க மிட்ரேஞ்ச்லேயுமா. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்லாம் தூக்குனது எந்த விதத்துலேயும் ஒரு அப்கிரேடே கிடையாது. தென் இந்த கர்வ் டிஸ்பிளேவை தாண்டி டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 120 Hz AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த டிஸ்பிளேஸ்லாம் ரொம்ப லோ லைட்டில் லோ பிரைட்னஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும். அந்த எஃபெக்டை இந்த ஃபோனில் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்லையும் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? தென் அடுத்து இன்டர்னல் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 1080 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப். ஓகேவா? நீங்கள் அந்த 25,000 பட்ஜெட்டில் கேமிங் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப் அதுக்கு சரி வராது. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப் அப்படின்றனால உங்களால் கேம்ஸ் விளாட முடியும். ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு இந்த சிப் சரிப்பட்டு வராது. மற்றபடி எல்லா சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், வீடியோஸ் பார்க்குற இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சிப் நல்லா ஹேண்டில் பண்ணும். அடுத்தது LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அந்த மிட் ரேஞ்சுக்குரிய மேட்ரு தான். ரைட்டா? ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணுறதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 80 வாட் போடி 80 வாட் சார்ஜர் செம்மையாக ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் 67 வாட் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த 80 வாட் சார்ஜர்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட் 67 வாட் தான். ஸோ இது இப்போ ரீசெண்டாக நிறையா ஃபோன்ஸில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபோன் சப்போர்ட் பண்ணுறதை தாண்டியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர் கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு கணக்குனே எனக்கு சுத்தமாக புரியல. 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஃபோனுக்கு எதுக்குடா 80 வாட்டு? ஒருவேளை ஃபியூச்சரில் எதுவும் ஃபோன் வரும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஃபோன் வந்தால் நாங்கள் அதை அப்போ வாங்கிக்கிறோம்டா, எதுக்குடா இப்போ கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இப்போ ரியல்மி யூஸ் பண்ணுறது ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங். ஓகேவா? ஒருவேளை அந்த சார்ஜர் PD சப்போர்ட் உண்டு அப்படின்ற பட்சத்தில் இது ஓகே. ஏன்னா நம்ம மற்ற ஆக்சசரிஸ் லேப்டாப் கொண்டு PD சப்போர்ட் தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு தேவைக்கு அதிகமான அந்த சார்ஜிங் பிரிக்கு? ஸோ இதுவும் புரியல.
பட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. தென் இதை தாண்டி சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா Realme UI 4ல் இது ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் உண்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Realme-உடைய 10 Pro Plus. அடுத்தது Realme 10 Pro பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து Snapdragon 695ல் ரன் ஆகிட்டு இருக்குது, ஐ மீன் 5G தான். ஸோ இந்த 695 பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சுக்குனே ஒதுக்கிட்டாங்கன்னா தெரியல, மிட்ரேஞ்சில் வர எல்லா ஃபோனும் இதே ப்ராசரில் தான் வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இது மிட்ரேஞ்ச் தான் ஓகேவா. தென் அதை தாண்டி கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 108 MP சென்சார் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்டரி கேமராவை பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நான் பல வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 2 MP மேக்ரோ எங்களுக்கு தேவையில்லை ராசா, அதை தூக்கிடுங்க. அதுக்கு பதில் ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி உங்கள் ஃபோனை கொடுங்க, தாராளமாக நம்ம வாங்கிக்கிறோம். ஒருவேளை இவங்க அதையும் தாண்டி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அல்ட்ரா ஒய்டு அப்கிரேட் பண்ணுங்க. ஏன்னா அல்ட்ரா ஒய்டு இந்த மிட் ரேஞ்சில் பல காலமாக 8 MPயில் தான் நிற்கிது. ஸோ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நல்ல சென்சாராக கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. வேணான்றதை ஏன்டா இப்படி பிடிச்சி தள்ளுறீங்கன்னு தான் கேட்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10 Pro வாங்குறதுக்கு பதில் நீங்கள் வந்து நேராக iQOOட G6 அதுக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இந்த ஃபோன் வரும், 15,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும். அதுவும் கிட்டத்தட்ட இதே ப்ராசஸர் தான், பட் அதில் சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இந்த 10 Pro Plus வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீங்கள் ஆல்ரெடி 9 Pro Plus வச்சுருந்தீங்க அப்படின்னா இது பக்கம்லாம் நீங்கள் வந்துடாதீங்க. மற்றபடி 10 Pro Plus வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே, ஐ மீன் அந்த கர்வ் டிஸ்பிளே நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஆனால் நான் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த டிஸ்பிளே வாங்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், கேமிங் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவாக நிறைய ஃபோன் இருக்குது. உதாரணத்துக்கு ரெட்மியோடைய ஏதோ ஒரு ஃபோனு மறந்துட்டேனே, ரெட்மியோட K40 K50 ஏதோ ஒரு ஃபோன் நான் கீழே போகிறேன் ஓகேவா. அதில் வந்து கேமிங் அந்த பட்ஜெட்டில் தாறுமாறாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. அந்த கர்வ்டு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் வாங்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஃபோனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இதை தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.